வணக்கம். என் வாய்ஸ் என்ன சொல்லுங்க, கை கொடுக்கணும் சரிங்களா? சூரியனா இங்கே பிரகாசிக்கின்ற வாக்கியோகி ஐயா புதுமை மூர்த்தி அவர்களுக்கும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள்ல 2 கதிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வாலாட்டி, இன்னொரு சாலாட்டி. இதை பத்தி நீங்க எந்த கூகுள்ல சர்ச் பண்ணாலும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இந்த வாலாட்டி சாலாட்டி என்று இருக்கக்கூடிய 2 கதிர்களுடைய விஷயம் தெரியாம போனதால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள் போல் என்றுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை இருபால் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே, சூரியனுக்கும் சற்று ஓய்வு வேண்டும் அல்லவா அப்படின்னு யார் நினைப்பாங்க? யாரு? நிலா. சோ இங்கே சந்திரன் போல சூடி சூரியனுக்கு உறுதுணையா இருந்து இந்த ஏஎல்பி ஜோதிடையை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வது என்று நாளுக்கு நாள் அவருக்கும் சில நேரங்களில் சில ஐடியா கொடுக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய கோ ஃபவுண்டர் அருளரசி புதுடைமூர்த்தி மேடம் அவர்களே, நாளைய உலகில் விண்மீன்களாய் ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல வேலையிலே வருக வருக என வரவேற்று ஏஎல்பி ஜோதிடம் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி போல்டா பேசுறீங்க, எப்படி தைரியமா பேசுறீங்க, கூட்டத்தில் எப்படி தைரியமா பேசுறீங்க? ஏன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் தைரியமா பேசுறேன். நான் கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுல இருந்து ஜோதிடத்துக்காக ஒரு தேடல்ல நிறைய விஷயங்கள் என்ன பண்றேன்னா, நிறைய பேர் நாடி போறேன். நிறைய பேர் நாடி போகும்போது எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள போவேன். நான் கொஞ்சம் எனக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நான் ரங்கநாதன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர் டைம் கொடுத்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் பேசுவேன். இப்படி ஜோதிடம் கத்துக்கலாம் அப்படின்னு உள்ள போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஒரு வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரணும், துணி எழுதி பண்ணிட்டு வரணும். அவங்க வந்து செலான்ல எழுதி கொடுத்துருவாங்க, சைன் பண்ணி நான் பேங்க்ல இருந்து டெபாசிட் பண்ணணும். இந்த வேலை நான் செஞ்சிருக்கேன். கடைசியா அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சின்ன பையன், இன்னும் அனுபவம் வேணும், இன்னும் வயசு பத்தல, உனக்கு எப்ப சொல்லி தரணும்னு எனக்கு இறைவன்கிட்ட இருந்து உத்தரவு வரும், அப்ப நானே கூப்பிட்டு சொல்லி தருவேன் அப்படின்னா. அதன் பிறகு இன்னொரு இடம் நோக்கி போறேன். அதாவது ஒரு ஓடையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நீர் தடுத்தா என்ன பண்ணும்? வேற எங்க வழி தேடும்? அது தேடினால்தான் அது ஆறு, தேடி நின்றால் முட்டை, யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆறு என்ன பண்ணுது? வேகமா ஓடுது. ஒரு இடத்துல ஒரு வாழை பிடிச்சிருக்கு, மறுபடியும் இன்னொரு எடுத்து அது என்ன பண்ணணும்? கடல்ல போய் சேர்ந்தாதான் அதோடைய வெற்றி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு இடத்துல காய்கறி வாங்கி கொடுக்குறோம், வீட்டு வேலை செய்யறோம், அயன் பண்றோம், எல்லாம் பண்றோம். என்ன பண்ணிட்டாங்க? 5 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, நீ சின்ன பையன், அனுபவம் பத்தாதுன்னு. இன்னொரு இடத்துக்கு போறோம், அவங்க என்ன பண்றாங்க? சொல்றேன் வெயிட் பண்ணுன்னு சில மாதங்கள் கிடைக்கிறாங்க. நம்மளே என்ன பண்றோம்? சுயத்தாடல இறங்கி உள்ள போறோம். எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு. இதுக்காக பல வருஷம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு 15 நாள்ல உங்களை கூப்பிட்டு ஒரு ஜோதிடத்துல இதுதான் பலன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, இது பரந்த தயார குணம் அப்படின்னு நான் சொல்றேன். சார் யார் நீங்க 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பீஸ் கேட்டா கூட வந்து கிளைம் இருக்காங்க, அவர் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. ஏன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதோடைய ரிசல்ட் என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜோதிடத்துல எல்லாமே அட்வான்ஸ்
படிச்ச மாணவர்கள் என்ன அப்படின்னா, நம்ம சரியா தான் சொல்றோமான்னு ஒரு தயக்கம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த ஜோதிடத்துக்கு பலனை சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய நண்பர் இன்னொரு ஜோதிடம் இருப்பாரு, அவருக்கு போன் அடிச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சைக்காலஜி. இது சைக்காலஜி. இப்போ நீங்க யாருக்கு போன் அடிச்சு டவுட் டிஸ்கஸ் பண்றீங்களோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு ஜாதகம் வரும், அவர் இன்னொரு நண்பருக்கு போன் அடிச்சு டவுட் கேட்பார். இதுதான் உண்மை. எப்பொழுது நீங்க ஒரு இடத்துல நமக்கு தெரியும் இதுதான் பலன் என்று ஸ்டாண்டர்டா நிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த மனநேரும் போல்டும் ஸ்ட்ராங்கும் வராது. எப்படி ஜோதிடத்தை நாம் பார்க்க வேண்டும், எப்படி பலன் சொல்றது? இப்போ ஒரு ஓட்டுநர் இருக்காரு, ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டு ஓட்டுநரை போய் நம்ம கூப்பிடுறோம், சார் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்போ அந்த ஓட்டுநர் என்ன பண்ணுவாரு, ஷாக்ஸ் போட்டிருக்காரா லிங்கி போட்டிருக்காரெல்லாம் கிடையாது, அப்படியே ஒரு சட்டையை ஹேங்கர்ல இருந்து எடுத்து மாட்டுவாரு, வண்டி வந்து அவர் ஓட்டு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் வண்டி கற்றுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் டச்சு விட்டுச்சுன்னு சொன்னா ஓட்டுநரா கிடையாது. அப்போ ஜோதிடம் என்ற ஒரு நிலை உயர்நிலை மாணவர்கள் எப்பொழுதுமே ஜோதிடம் சார்ந்த சிந்தனையிலே இருக்க வேண்டும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் காலத்தத்துவங்களாக பார்க்க வேண்டும். நேற்று என் நண்பர் கேட்டார், அருமை நண்பர், என்னுடைய நண்பர் கண்ணன் அவர் கேட்டார், நாளைக்கு இந்த மாதிரி பேச போறீங்களா, எங்க பேச போறீங்க, எதனா ஐடியா இருக்காங்க? எப்பவுமே எனக்கு அந்த பழக்கம் இல்லைண்ணா. என்ன சொல்றீங்க, 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நீங்க ப்ரிப்பேர் ஆகாதேன்னு கேட்டார். அதை நான் சொன்னேன், 15னா 1னா சூரியன், 5னா புதன். நான் சூரியனை பத்தி பேசுவேன், புதனை பத்தி பேசுவேன், சரிங்களா? இல்ல 10+5 அதை பத்தி பேசுவேன். நாளைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை, அதை வைத்து நான் படம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கேட்டதே தப்புனார். ஏன் என்று சொன்னால், ஒரு ஜோதிடம் உயர்நிலை மாணவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை 2 நாளைக்கு முன்னாடி கொடுங்க, நான் 3 நாள் கழிச்சு படம் சொல்றேன். எப்பொழுதுமே ஒன்று நன்றாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு வாடி சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், கோயம்புத்தூர் சைடு போன் வருது. நான் படிச்சுட்டு இருக்கிறது N5 லோயர் இடத்துல N5 ஒரு போன் வருது, சார் உங்களை இமிடியா பார்க்கணும். இல்ல கொஞ்சம் நாள் ஆகும். என்ன விஷயம்? சின்ன ஒரு வேலை பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போய் இந்த வருஷம் என் மாலை போடல. சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போறது சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி நிறைய விஷயத்தை உணர்ந்துகிட்டே இருக்கு. இது சைலண்டா வாட்ச் பண்ணும். சரி, ஒருத்தர் போன் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் போன் பண்ண என்ன பண்ணோம்? ஒருத்தர் போன் பண்ணாரு, நம்ம போகக்கூடிய டிராவல்ஸ் பிரசன்னமா வச்சு ஒரு பணம் சொல்றோம். இப்ப இன்னொருத்தர் போன் பண்ண என்ன பண்ணணும்? L5 Lனா 3, 5னா 5 3 8 8ஐ வைத்து பலன் சொல்றோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், 1 மணிக்கு வந்து ஒருத்தவங்க கதவு தட்டினா கூட நீ என்ன பண்ணணும்? யோசிக்க கூடாது. இதுதான் பலன் என்று நீங்கள் தீர்மானிப்பதுதான் பலன். ஏன்னா டேல் கார்னெகி, இவரை பத்தி யாருன்னா தெரிஞ்சிருக்கா? டேல் கார்னெகின்னு ஒருத்தர் இருந்தார், அது அவர் தெரிஞ்சிருக்கிறார். டேல் கார்னெகி என்பவர் நியூயார்க்ல 1913 வருஷம் பெரிய ஒரு போர் நடந்தது. நீங்க நிச்சயமா அதை பத்தி எல்லாருமே படிக்கணும். என்ன பண்றாருன்னா, இந்த சொகுசு கார்ல நைட் மிட் நைட்ல அவர் என்ன பண்றாருன்னா, சாலையில சுத்திட்டு இருக்காரு. போலீஸ் வந்து அவரை கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? லைசன்ஸ் செகண்ட் கேட்கிறாங்க. உடனே என்ன பண்றாருன்னா, தன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார். லைசன்ஸ் எங்கன்னு கேட்டதுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார். இப்ப டேல் கார்னெகியை சில மாதங்களுக்கு பிறகு பணக்கட்ட பாதுகாப்பு செய்து அவங்க அரெஸ்ட் பண்ணார். அப்போ டேல் கார்னெகி சொல்றார், என்ன சொல்றார்? போலீஸை சுட்டதால் என்னை கைது செய்ய
நாம் செய்கின்ற செயல்ல நம்ம கிளாஸ்ல கூட டவுட் கேட்காதீங்க, கேள்வி கேட்க. இது நேற்று நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மூங்கில் கூட வாங்குறதுக்கு நாங்கள் போறோம். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். 2 இடத்துல போய் கேட்டோம், இல்லை. 3வது இடத்துல 4வது இடத்துல கேட்டோம், இல்லை. 4 இடத்துக்கு போயிட்டோம், கடை மூடுற டைம். 5வது இடத்துல என் நண்பர்கிட்ட சொல்றேன், நிச்சயமா இந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 4 இடத்தில் நாம் செய்த தவறு என்னன்னா, இருக்கான்னு கேட்டோம். மூங்கி கூட இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. இன்னொரு இடத்துல இருக்கா? இருக்கா? இல்ல. 5வது இடத்தில் என் அறிவுக்கு சில விஷயம் தோன்றியது. இருக்கான்னு கேட்டா என்னைக்குமே இருக்காது, குடுன்னு கேட்டா இருக்கும். அப்ப 5வது கடையில போய் நான் என் நண்பரிட காரில் உட்காந்து சொன்னேன், இந்த இடத்துல நிச்சயமா இருக்கும் அப்படின்னு. எப்படி சொல்றேன்னு கேட்டாரு. கேட்கிற விதத்தை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன் அப்படின்ட்டு, ஆனா ஒரே மூங்கில் கூட கொடுங்க, இந்த இருப்பாங்க எடுத்து கொடுத்தார். அதாவது என்றுமே இது நிச்சயமாக என் நண்பர் சிரித்துக்கிட்டே சொன்னார், இது என்ன, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டார். இதுல என்ன விஷயம் இருக்கு? நான் நம்ம 4 கடைக்கு போனோம், இருக்கான்னு கேட்டோம். 5வது இடத்துல குடுங்கன்னு கேட்டோம். குடுங்கன்ற இடத்துல நம்ம கிடைத்ததை கண்டி இருக்கா என்ற இடத்துல இல்லை என்ற பதில் தான் வந்தது. இதைதான் நாளுக்கு நாள் நாம் வாக்கிய புது ஐயா டவுட்னு கேட்காதீங்க, கேள்வின்னு கேளுங்க. நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஜோதிடத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம், அந்த சாப்பிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைம்ல மட்டும் செவ்வாயுடைய காலகத்துவம் என்ன, சுக்கிரனுடைய காலகத்துவம் என்ன, அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு இங்கிருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பலவிதமான ஜோதிட தகவல்கள் உங்களை வந்து சேரும். இப்போ தாம்பரம் பக்கத்துல ராஜகீழ் பார்க்கணும் ஒரு ஊர். அந்த ஊர்ல சச்சிதானந்த சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமியோடைய ஆசிரமம். அவர் என்ன சொல்றாருன்னா, கிரேடா யுவமதி நாதி சைவம் கழித்துவாங்க கனக சபைனால நாதியா மதியினம் பாலை கலந்து வந்து அப்படின்னா. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சடநிலை எனக்கு நீர் சம்சாரம் தடையென உடன்றி சுழன்றி கடவுளை மறந்தோம் காமியம் நிறைந்தோ கருமமே பெரிதாலும் இறுதியில் புண்ணானோ. ஒரு மனிதன் இந்த கலியுகத்திலே என்ன நினைப்பாங்க தெரியுமா, நம்ம பையனை நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், எப்பவுமே அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்கணும், வீட்டில் ஒரு 5,000 நகை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும். இதுதான் கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு எண்ணம். பொது 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் தான் பொது காரியங்களில் ஈடுபடுவார். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு யூடியூப் சேனல்ல பேசும்போது என்ன கேட்டாங்க, சார் நீங்க ஏன் பிளான் கொடுத்தல அப்படின்னு. அதான் கேட்டேன். அதே யூடியூப் சேனல்ல அந்த கேம்பர் கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து கொடி ஏற்றிட்டு சல்யூட் அடிப்பாங்க, கொடி குத்திப்பாங்க, தேசப்பற்று பத்தி பேசுவாங்க, நாட்டுப்பற்று பத்தி பேசுவாங்க. உங்க பையனுக்கு ஆர்மிக்கு உங்க பையனை வேலைக்கு அனுப்பணும் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு எடுத்து ஒரு பையன் சார், நான் அடிச்சுட்டு சார் போடுவேன். அப்போ பேச்சும் செயலும் ஒன்றாக யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக இங்கே நிர்ணயிக்கப்படுகிறார். பேச்சும் செயலும் ஒன்றா இருக்குது. நிறைய பட்டிமன்றம் போங்க, நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்களை பாருங்க, அவங்க பேசுற தலைப்பு பாருங்க, நல்லா இருக்கும். 20 நிமிஷம் ரசிச்சு கேட்கலாம். ஆனால் அந்த தலைப்பு முடிந்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு போகும்போது பின்னாடி போய் பாருங்கள், அவர்கள் பேசிய தலைப்பிற்கும் அவங்க வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஏன் இந்த இடத்தில் நான் இதை மென்ஷன் பண்றேன்னா, பேச்சும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது என்றால் ஏஎல்பி தான். 4 மணி உங்களை எழுந்து சொல்றாரு, அவர் தூங்குறாரா? ஆசிரியர் இருக்காங்க 10 பேர் கிளாஸ் எடுத்து சொல்லிட்டு அவர் என்ன வெளியே போறாரா? பேச்சும் செயலும் எப்படி இருக்கு? ஒன்றா. பேச்சும் செயலும் ஒன்றா இருக்கும் இடத்தில் மட்டும்தான் உண்மையில் இருக்கும் வெற்றியும் இருக்கும். ஒரு
பேச்சாளர் பேசுறாங்க ஒரு பட்டிமன்றத்துல, மொபைல் போனால் நாடே கெட்டு போகிறது, மொபைல் போனை யூஸ் பண்ணி இந்த நாடே வந்து சீரழிகிறது. அவங்க ஸ்பீச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 1.5 மணி நேரம் அவங்க கால் பிஸியே. இது ஏன்னா அவங்களுடைய தொழில், பேசி அவங்களுடைய வேற வழி இல்லை. ஆனால் ஏஎல்பி என்பது அப்படி உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்றால் அவர் உணர்ந்திருக்க, உணர்ந்ததால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். தன் மகனை நினைத்தால் டாக்டர் ஆகலாம், மெரைன் இன்ஜினியர் ஆகலாம், வெளிநாட்டு காலேஜில் வச்சு எம்எஸ் பண்ணி வைக்கலாம். ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையாக தன் மகனுக்காக உறுதுணையா இருந்து இன்னைக்கு பிரதீப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் உருவாக்கியிருக்கார். இந்த ஆசிரியர் என்ன அப்படின்னா, காலையில நான் அங்கிருந்து இந்த பிக்சர்ல இருந்து இப்படி வரேன், ஒருத்தவங்க டக்குன்னு திரும்பி, சார் ஒரு அதிசயம், என்ன மேடம் இந்த ஏஎல்பி பிரசன்னத்தை நான் போட்டு பார்த்தேன், வெள்ளை நிற ஆடை அணிபவர்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு யோகம் வந்தது. நான் திரும்பி பார்த்தவரை நீங்க நிற்கிறீங்க சார், இது உள்ள என்ன காரணம் இருக்கு, இது உள்ள என்ன காரணம் இருக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. மேடம் இதை உருவாக்குனது வந்து அவங்க தான், பிரதீப் சாரும் சார் வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. இல்ல சார் இவ்வளோ அக்யூட்டா இருக்கு, அதனால நான் கேட்கிறேன் அப்படின்னா. எனக்கு தெரியாத மேடம், இதை லான்ச் பண்ணும்போது நீங்க கேட்டுக்கங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு. இன்னொருத்தர், சார் நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், இந்த ஆப்பை போட்டு பார்த்த உடனே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகுங்க, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இது பெரிய விஷயம். பக்குவம் எப்போ வரும் அப்படின்னா, பொது காரியங்களில் ஈடுபடும் போது. நீங்க போயிட்டு ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்துல மோரோ அன்னதானமோ கொடுத்துப்பாரு, நீங்க அன்னதானம் வந்து 1 மாசம் வேலை செஞ்சிருப்பீங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் தீவிர வர மாட்டாரு, வந்து தட்டெடுத்து இருப்பாரு, தீவிர வாழ்வு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, நான் யார் தெரியுமா, நான் லோக்கலாரு, நீங்க போடவே முடியாது, பர்மிஷன் வாங்கினா அப்படி சண்டை போடுவோம். அந்த இடத்தில் நாம் கோபப்பட்ட அந்த காரியமே நடக்காது. பொது காரியங்களில் ஈடுபடும் அனைவருமே ஒரு பக்குவ நிலைக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறிதான் ஆகும், வேற வழி. இவ்வளவு மாணவர்கள் உள்ள, வெளிநாட்டில் எவ்வளவு மாணவர்கள், அனைத்து மாணவர்களையும் ஒரு சைட ஒரே ஸ்டேட்ல நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சார் ஏஎல்பி கிளாஸ் சொல்றாங்க, எனக்கு கூட இது வருமா, 4 மணிக்கு எடுத்துக்கிறேன் சார், கிளாஸ் முடிஞ்சிச்சு, 4 மணிக்கு நான் எடுத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? அனைத்து பேரையும் ஒரே சேர உங்களுடைய செயல்பாடுகளை ஒருவரால் மாற்ற முடிகிறது என்றால் அவருடைய பேரிலே வந்துச்சு பொது உடை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாம் ஏஎல்பி சொந்தங்கள் மட்டும் இருப்பதாக சொல்றேன், பேர் சொல்ல வேண்டாம். பெரிய ஜாம்பவான் ஜோதிடத்தில், பெரிய ஜாம்பவான். ஒரு நாள் பர்சனலா போன் வருது, நான் போன் பண்ண சொல்லிக்காதீங்க, ஒரே ஒரு எழுப்பு, பர்சனலா நம்ம மீட் பண்ண முடியுமா, எனக்கு எதனா சொல்லி தர முடியுமா, பிரைவசி எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இதனுடைய மகத்துவம் சாதாரண விஷயம் அல்ல. தொலைந்து போன சாவியை நான் ஏஎல்பி பிரசனத்தை எடுத்து கண்டுபிடித்தேன். சாவி தொலைஞ்சு போச்சு, புனர்பூச நட்சத்திரம் ஏஎல்பி, புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச குருவா, குரு லக்னத்தை பார்க்கிறாரு, நேரா போன 1 மணி நேரம் சாவி தரல, சாவி கிடைக்கல, ரமண மகரிஷிக்கிட்டயும் பாம்பன் சாமி கிட்டயும் போகிறதுக்கிட்டே அந்த சாவி முடிவு பண்ண, பாம்பன் சாமி கிட்ட அந்த சாவி இருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நல்லது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். சுவாமி பார்ப்பீங்க, சுவாமிக்கு மாலை சாத்திருப்போம், இந்த மல்லி மாலை சாத்திருக்கோமா, அம்பாளுக்கும் சுவாமிக்கும். எனக்கு மல்லி மாலை ஆர்டர் கொடுக்கும்போது சொன்னாங்க, மல்லி 1 கிலோ 8000,
உங்களுக்காக 6500 ரூபாய்க்கு செஞ்சு தரேன்னாங்க. மனசு உள்ள ஏதோ ஒரு டவுட்டு, ஏஐபி பிரசனத்தை போட்டேன், அவங்க பொய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சேன். இன்னொரு இடத்துல ஆர்டர் கொடுத்தோம் 2700 ரூபாய். இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். ஜோதிடம் என்பது நான் வீடு கட்ட போறேன், வண்டி வாங்க போறேன், கல்யாணம் பண்ண போறேன். அன்றாட வாழ்க்கைக்கு நீங்கள் ஜோதிடத்தை பயன்படுத்த உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோடைய ஸ்டைலே மாறிடும். சார் கிட்ட ஒரு பேஷன், இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஃபேன் ஓடுது, நான் பேசுறேன், சைட்ல அந்த சவுண்ட் கேக்குது. வெளியே ரோட்ல ஒரு வண்டி போவான், வண்டியோட சவுண்ட் சார் காது மட்டும் கேட்கும். இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும். வெளியே ரோட்ல ஒரு வண்டி போகும், இந்த சவுண்ட் உங்களுக்கு என்ன கேட்குதா? சார் காது கேட்கும். யாரெல்லாம் தன்னை உணர்கிறார்களோ, தன்னை அறிவது அறிவு, பின்னர் அறிவதெல்லாம் பேரறிவு. அவர் என்ன பண்ணாரு? தன்னை முதல்ல ஃபுல்லா உணர்ந்தார். ஈஸியா நீங்க யாருன்னு ஐடென்டிஃபை. அததான் உங்களுக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்க உணர்ங்க, பிறகு நம்ம என்ன பண்ணலாம், மற்றதை யோசிக்கிறாங்க. ஸோ அனைவருமே ஒரே விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெயிண்டர் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், ஒரு ஓட்டுநர் ஆகட்டும், அவங்க துறை சார்ந்த விஷயத்தை நீங்கள் அவர்களை நாடும் பொழுது நேரம் கேட்பதில்லை. ஒரு பிரஸ் வச்சிருக்காரு, ஒருத்தர் கேமரா வச்சிருக்காரு. இப்போ இந்த பிரஸ்லாம் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நியூஸுக்காக அடிச்சுப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரஸ் மீட்டு அப்படின்னா யார் சேனலுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்குதுன்னு ஒரு காம்படிஷன். அந்த இடத்துல போய் இருங்க, நான் கேமராவை எப்படி கார்டு போடணும் கற்றுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அனைவருமே ஆக சிறந்த ஜோதிடர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்க எங்கேயும் போய் டவுட் கேட்க, அந்த டவுட்ன்ற வார்த்தையை தீக்கணும். எங்கேயும் போயிட்டு நான் சரியா சொல்றேன், உங்களுக்குள்ளே யாரும் கேள்விகள் கேட்க கூடாது. நீங்கள் சொல்லுவதுதான் பலன் என்று எப்பொழுது நீங்கள் ஆணித்தரமாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய போல்ட்னஸ் எப்பொழுது உறுதியா நம்ம சொல்றதுதான் பலன், இதுதான் சரி என்று எப்பொழுது நீங்களே தீர்மானித்துக் கொள்கிறீர்களோ, அன்றையிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே சக்சஸ். அதுல எந்த வித ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு நீங்களே ஒரு தைரியத்தை, விவேகானந்தர் சொன்ன மாதிரி மரணமே வந்தாலும் என்னை பார்த்து திரும்பி சொல்லும் அப்படின்னாலே ஒரு தைரியத்தோட நீங்க இருக்கணும். நிச்சயமா உங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் அடிப்படை முடித்து உயர்நிலை மாணவர்களாக உருவாக்கிய வாக்கு யோகி பொதுவுடை மொழி சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, ஒரே ஒரு விஷயம், சார் நான் ஏன் இவ்வளவு க்ளோஸ் ஆனேன், ஏன் இவ்வளவு தூரம் ஈர்ப்பு வந்தது அப்படின்னா, ஜோதிடம் மட்டுமல்ல, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சார் ஜோதிடம் சொல்லி கொடுத்தாரு, அதனால நான் சார் கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. வேதாரண்ய மாவட்டம் புயலால் பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேதாரண்ய மாவட்டம் புயலால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தது. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவர் வேலையை பார்த்திருக்கலாம். ஒரு லாரி அரிசியை அருகே என் மக்களே வீடு இல்லை, வீட்டில் தூங்க, நான் வீட்டில் தூங்க மாட்டேன், வீட்டு வெளியே திண்ணையில தூங்க. என்ன பண்றாரு, என் மக்கள் எல்லாருமே வீட்டை எடுத்துட்டாங்க, நான் வீட்டில் தூங்க மாட்டேன், நான் தரையில தூங்குறேன்னு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட தரையில் தூங்கினார். இந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒரு குருநாதருக்கு நான் சிஷியனா இருக்க என்ன புண்ணியம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. இது நிச்சயமாக நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான் என்று நான் கூறுவேன். நீங்கள் அனைவருமே மிக ஆக சிறந்த ஜோதிடர்களாக உருவாக்கி உங்களை இவ்விடத்திலே அமர வைத்த அவருக்கும், இளைய தலைமுறையில நான் கிரிக்கெட் விளையாட போறேன், செஸ் விளையாட போறேன் அப்படின்னு போகாம, அப்பாவுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏஎல்பி பிரசன்னம் ஒன்று உருவாக்கி அதற்கும் உறுதுணையா இருந்த அவர்
அவருக்கு நாம் இந்த தருணத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எந்த வேலையில இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு விஷயத்த மட்டும், நம்ம அருணாச்சல மாரி ஆகணும்னா சின்ன போகணும், ஆனா டெய்லி போகணும். எந்த ஒரு செயல் செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பதான் அதை நம்ம வெற்றி காணணும். சில பேர் ஆர்வத்துல 6 மாசம் 3 மாசம் டெய்லி ஜோதிடத்தை எடுத்துக்கணும். அடுத்த 6 மாசம் விவசாயம் விட்டீங்கன்னா இந்த துறையில் சாதனை புரிய முடியாது. 2 மணி நேரம் தினசரி 2 மணி நேரம் அனைவருமே இதுக்காக ஒதுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், உங்ககிட்ட ஜாதகம் வரணும், நீங்க ஜாதகம் பார்க்கணும். அப்ப நீங்க ஜோதிடர் என்பதை பதிவு செய்ய வேண்டும். எப்படி பதிவு செய்ய வேண்டும்? யூடியூப் வாயிலாகவோ பேஸ்புக் வாயிலாகவோ உங்களுடைய இணையதளம் மூலம் முகநூல் மூலமாகவோ பதிவு செய்து வைக்க வேண்டும். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் அப்படின்னு போட்டு நீங்க பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலியமாக வரக்கூடிய ஜாதகங்களை டெய்லி 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா, இது நான் சொல்லவில்லை, மிகப்பெரிய உலக சாதனை படைத்த ஒரு நபர் சொல்லியிருக்கிறார். 365 நாள் எவர் ஒருவர் ஒரே வேலையை 2 மணி நேரம் செய்கிறாரோ அந்த வேலையில் அவர் வெற்றியாளர். டெய்லி செய்யணும், 2 மணி நேரம் செய்யணும், 1 வருஷம் ஃபுல்லா செய்யணும். ஸோ அதனால் அனைவருமே டெய்லி ஜாதகம் பார்க்கணும். நீங்க எல்லாம் ஒரு சிறந்த ஜோதிடர், யாருக்கிட்டையும் போய் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நான் இப்ப சொன்னாங்க ஏஎல்பி ஜோதிடத்தில் பல வருஷ ஜோதிடர்களே என்ன பண்றாங்க, பலனை பார்த்துக் கொள்ளும் சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் ஆக சிறந்த ஜோதிடர் என்பதை மறந்துவிட வேண்டாம். டெய்லி இதுக்காக நேரம் ஒதுக்குங்க. உயர்நிலை முடித்தவர்கள் நீங்கள் பெற்ற, அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணது கூட என்ன பண்ணலாம், குவாலிட்டி கம்மியாக பண்ணிக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப குவாலிட்டியா கொடுக்கணும். அப்போ இந்த குவாலிட்டியான விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்க பசங்களை உள்ள கொண்டு வரணும், உங்க சுற்றமும் நட்பையும் உள்ள கொண்டு வந்து அவரவர் பாதையை அவரவர் தெரிந்து கொள்ள ஒரு வழியை உருவாக்க வேண்டும். நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் போயிருவேன், அப்ப அவங்க தெரிஞ்சுக்காரு, அவர் போயிருக்காங்க. அப்ப அனைவருமே நிச்சயமாக ஏஎல்பி ஜோதிடத்துக்கு என்ன பண்றீங்க,